நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அதுலயும் குறிப்பா மனநலம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னைக்கு நம்ம இத பத்தி தான் பேச போறோம். ஊக்கமூட்டும் உளவியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. சில பேருக்கு மனநலம்னா என்னன்னு தெரியும். ஆனா சில பேருக்கு மனநலம்னா என்னன்னே தெரியாது. ஆனா மனநலம் சிதையும் போது, பிரச்சனைகள் வரும்போதுதான் மனசுன்றது இவ்வளோ முக்கியமான ஒரு கருவின்றதையும் அதோட தீவிரத்தையும் உணர்வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மூளையில, அதாவது அதோட செயல்பாட்டு அம்சத்தை தான் நம்ம மனசு அப்படின்னு சொல்றோம். இதுல நிறைய கோளாறுகள் ஏற்படுறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நீங்க ஒரு 6 பேரை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 3 பேருக்கு மன ரீதியான பிரச்சனைகள் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மனநலம்னு சொன்ன உடனே பைத்தியம், அதுதான் எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி தான் நினைப்பாங்க நிறைய பேர். ஆனா அது அப்படி கிடையாது. மனநலத்துல பல பல விதமான தீவிரத்துல இருக்கக்கூடிய நோய்கள் இருக்கு. அதாவது நம்ம பார்த்தோம்னா மனநோயின்னு வரும்போது சில பேருக்கு சாப்பிடுறத கூட பிரச்சனை இருக்கும். அதாவது ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க. ஓவர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எனக்கு டிப்ரெஷன் வந்துருச்சு, ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ஃபுட் சாப்பிட்டோன்னா ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு, அதனால நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுவுமே ஒரு மனநிலை சார்ந்த ஒரு நோய் தான். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா சாப்பிடுவாங்க. எங்க நான் சாப்பிட்டா குண்டாயிடுவேனோ, நான் ஒல்லியாவே உடம்ப மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவங்க ரொம்பவே குறைவா சாப்பிடுவாங்க. இதுவுமே மனநல குறைபாடுகள்ல ஒண்ணுதான். சோ சில பேருக்கு திடீர்னு ஒரு டிப்ரெஷனும் வரலாம் இதனால. அது மட்டும் இல்லாம எதுவுமே என்னால செய்ய முடியல அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சோர்வா சில பேர் காணப்படுவாங்க. அதாவது எந்தவித ஒரு பிடிப்பும் பிடிமானமோ ஒரு பற்றும் இல்லாம ஒரு விரக்தியா இருப்பாங்க. அதே நபர் சில நாட்களுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப உற்சாகமா காணப்படுவாங்க. இந்த மாதிரி மனநல குறைபாடுகள் நிறைய இருக்கு. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தன்னைத்தானே ஒரு பராமரிச்சுக்கிறதுல ரொம்ப லெஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அதாவது அவங்க ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அதுலயுமே ஒரு விரக்தி அவங்க கிட்ட காணப்படும். அதாவது ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அவங்கள ஒரு பேசிக்கான ஒரு பிரசன்டேஷன் இருக்கும் இல்லையா, அதுல அவங்க கொஞ்சம் ஒரு லேக் இருக்கும். அத வெளிப்படுத்துவாங்க. அதுவுமே ஒரு மனநிலை குறைபாடு தான். ஏன்னா அவங்க கிட்ட கேட்கும் போது என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, எனக்கு எதுக்கு இதெல்லாம், இப்ப நான் பண்ணி நல்ல ட்ரெஸ் பண்ணி என்ன என்ன ஆக போகுது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு விரக்தியான பதில் அவங்களுக்கு சொல்லுவாங்க. So they are also undergoing some sort of depression. சரி, இது எல்லாம் ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல முக்கியமான காரணம் நமக்கு இருக்கக்கூடிய மரபணுகள். இப்போ நம்மளுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு 30,000 மரபணுக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சில காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் மனநல குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த மனநல குறைபாடுகள் அதாவது ஜெனட்டிக்கா வருது அப்படின்னா நாமளால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா ஜெனடிக்க தவிர இன்னும் 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு நமக்கு இருக்கிற சமுதாய அமைப்பு, 2வது நம்ம சைக்காலஜி. நாம எப்படி பிஹேவ் பண்றோம், நம்மள எப்படி வளர்த்திருக்காங்க, நம்மளோட ஆட்டிடியூட் என்ன, நம்ம என்ன மாதிரியான ஒரு ட்ரேட்ஸ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கோட்பாடுகள் என்ன, இது எல்லாம் தான் முக்கியமான காரணிகள். இது எல்லாம் சேர்ந்துதான் மனநல குறைபாடுகள் வர வாய்ப்புகள் ஏற்படுத்தி தந்துட்டு இருக்கு. இப்போ ஜெனடிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா யாராலையுமே அதை ஹேண்டில் பண்ண முடியாது. யாருக்கு வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் அமைதியா அது தாக்கிடும். இப்போ ஒரு 50% ஆஃப் பாப்புலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வேற வேறமான குறைபாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்க வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு அது பிக்ஸ் பண்ண முடியாது. ஆனா ஃபியூச்சர்ல வேணும்னா அதுக்கு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் கூட வரலாம். சோ அதுக்கு வேணும்னா சான்சஸ் இருக்கு. நம்ம மனசுல இருக்க எண்ணங்கள் சுபாவங்கள்
அது நம்மளால டெஃபினட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? நான் அடிக்கடி சொல்றதாங்க. லேர்ன் டு லெட் கோ. எல்லாத்தையும் சீரியஸாவே எடுத்துக்காதீங்க. நாம இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, இந்த உலகம் வந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் டென்ஷனா எடுத்துக்க வேணாம். ரொம்ப இலகுவா எடுத்துக்க கத்துக்கோங்க. அப்படி இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இப்படி இருந்தாலும் சரி, இப்படி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனப்பான்மை வேணும். இது எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைக்கனாலும் எனக்கு பரவாயில்ல, தட்ஸ் ஓகே அப்படின்ற மனநிலைமைக்கு நம்ம வரணும். அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம போகணும். இந்த ஆட்டிடியூட் இருந்தா மட்டும்தான் நம்ம மனச பாதுகாக்க முடியும். மன இணக்கம் நம்ம கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கும். இத பத்தி பேசும்போது எனக்கு சமீபத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது. அது உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டோட அம்மா. அவங்களுக்கு வந்து உணவு குழாய்ல வந்து ஒரு புற்றுநோய் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சதுனால, அவங்களுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு அன்னைக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு முந்த நாள்லயே வர வச்சு அவங்களுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மன ரீதியாவும் தயாராயிட்டாங்க, உடல் ரீதியாவும் அவங்க வந்து தன்னைத்தானே தயார்படுத்திட்டு இருக்காங்க. வித் ஹெல்ப் ஆஃப் டாக்டர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். அப்படின்னு எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து அன்லக்கிலி என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய அந்த அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த மருத்துவர் வந்து ஒரு எமர்ஜென்சி காரணமாக அவரு வந்து இல்ல, அவைலபிள் இல்ல. அவருக்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல. சோ அவரு வந்து அவைலபிளா இல்ல. சோ அந்த அறுவை சிகிச்சை வந்து தள்ளி போட்டுருச்சு. போஸ்ட்போன் ஆயிடுச்சு. சோ அவங்களுக்கும் ஒரே ஷாக், அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அத கேட்ட நாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிருக்கோம். இது எப்படி அவங்க அம்மா எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு பதட்டத்துல இருந்தோம். சரி, அவங்க கிட்ட நேரடியா போய் கேட்கலாம் அப்படின்னு கேட்டப்போ, அவங்க வந்து ஒரு ஒரு வாழ்க்கை பாடத்தையே அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். என்ன சொன்னாங்கன்னா, என் மேல கத்தி படுறதையும் அந்த தழும்புகள் படுறதையும் கொஞ்சம் ஆண்டவன் தள்ளி வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இலகுவா அந்த புன்சிரிப்போட அவங்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அது எங்களுக்குமே ரொம்ப இம்பாக்ட் கொடுச்சு. அது எப்படி அவங்களால அப்படி அக்செப்ட் பண்ண முடிஞ்சது? அப்படி ஒரு பதட்டம் இல்லாம, ஒரு சலசலப்பும் இல்லாம, இது அவங்க எப்படி அவங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்சது அப்படின்னு ஒரு ஒரு கற்றலை வந்து அவங்க கத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சில மாதங்களுக்கு பிறகு அதே டாக்டர் கிட்ட, அதே ஹாஸ்பிட்டல் கிட்ட அவங்க மறுபடியும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த அறுவை சிகிச்சைக்கு பிளான் பண்ணிருக்காங்க. பிளான் பண்ணபடி எல்லாமே நல்லபடியா நடந்தும் முடிஞ்சிருச்சு. அவங்க வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் போயிட்டாங்க. சோ வீட்டுல போயிட்டு அவங்கள போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணோம். அவங்கள போய் பார்க்கிறோம். அவங்க அந்த அம்மா வந்து அந்த ஒரே புன்சிரிப்போட வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை வரவேற்பாங்க. நாங்க உள்ள போன உடனே அவங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க நான் நல்லா இருக்கேனே, என்ன முன்ன மாதிரி இப்போ வந்து உடல் வந்து ஒத்துழைக்கல, கொஞ்சம் மெதுவாதான் என்னால பேச முடியுது, வேகமா என்னால சாப்பிட முடியல, குனிஞ்சு நிமிர முடியல, மத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து எல்லாமே ஸ்லோவா போகுது, வயசுன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட சொன்னாங்க. நான் பாருங்க, நான் நல்லா இருக்கேன், இப்ப நீங்க வந்து பாக்குறீங்க நல்லா இருக்கேன், என் மகளோட இருக்கேன், என்னோட ஃபேமிலிஸ் எல்லாம் கூட இருக்காங்க, ஆப்ரேஷன் நல்லா முடிஞ்சது அப்படின்னு அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கும் மத்த ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஒரு அதிர்ச்சி என்னன்னா, இவ்ளோ பெரிய அறுவை சிகிச்சை, இவ்ளோ பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, இது அவங்க எப்படி அதை வந்து லெட் கோ பண்ணிட்டு ஸ்மூத் ஹேண்டில் பண்ணிட்டு, அது உடம்பு ரீதியா வந்த ஒரு பிரச்சனை, உடம்பு ரீதியா மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டு மனதுக்கு கொண்டு போகாம அந்த அந்த கிளியர் ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி நம்ம பெரிய விஷயத்துக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப ஒரு சண்டை அந்த மாதிரி சச்சரவு அந்த மாதிரி போகாம நம்ம ஓகே லெட் கோ, இது இப்ப என்ன இப்போ இவ்வளவுதானே அந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு நம்மளும் வந்துட்டோம்னா நிச்சயமா நம்மளையும் மனநோய்ன்றது ஒருபோதும் நம்மள தாக்காது. மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம். ஆனா இனநலம் தான் எல்லா புகழும் தரும்ன்றதுனால இனநலம்ன்றது எல்லாரையும் அன்பா இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். இப்படி சோசியல் நெட்வொர்க்கோட நம்ம பழகணும் இருந்தோம் அப்படின்னா, ஒருவேளை நம்மள வந்து இந்த மனநோய் தாக்குச்சுன்னா கூட, இல்ல அட்டாக் பண்ணா கூட
உடனே நம்ம சரி செஞ்சு அதுக்கு சிகிச்சை பார்த்து நீண்ட வெளியில வந்துட முடியும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. நேற்றைய தோல்வி இன்றைய வெளிச்சம், இன்றைய வெளிச்சம் நாளைய உச்சம். உச்சத்தை அடையலாமா?